விஜய் அவர்கள் ஒரு 15 பேர் இருப்பாங்க. அதேமாதிரி 10 இல்லை 15 பேர் அவங்கள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அடுத்த நாளே பஸ் அனுப்பி அவங்கள கூட்டி வந்து வீட்டில் வச்சிங்க பனையூரில் வச்சு அவங்களுக்கு அரிசி பருப்பு வேட்டி போர்வை இதெல்லாம் கொடுத்துருக்காரு. அது ஒட்டுமொத்தமாக ஒரு 15 பேர் கொடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபாயை வச்சு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு நீங்கள் விளம்பரம் பண்ண இடம் ஆகும். அந்த விளம்பரத்தை பார்த்து முடிச்சிட்டாப்ல. இந்த ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவாங்க, அண்ணே ஒரு விளம்பரம் அப்படின்னு, என்னடா விளம்பரம் அந்த மாதிரி இருக்குது. அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வேலை பார்க்கக்கூடாது. அப்போ அவர் களத்துக்கு வந்தாருன்னா கூட்டம் சேர்ந்துருந்தானே. இந்த காரணத்தை முதலமைச்சர் சொல்லலாம், உதயநிதி சொல்லலாம், எல்லா பேருமே சொல்லலாம் வச்சுக்கோங்க. முன்னாடி இந்த பிரியாணி போடும்போது பக்கத்துலேயே விஜய் அவரோட ஃபோட்டோ வச்சுட்டே வருவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அது எப்படின்னா சில பழக்க வழக்கம்லாம் ஆரம்பத்துலேருந்தே வரும். இந்த பாடலை பாடியவர் விஜய் அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியாக இன்னைக்கு வேட்டி சேலை கொடுத்தவர் விஜய். இந்த புஷி ஆனந்த் நினைக்கிறேன் அந்த ஐடியா கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஊருக்குள்ள கெட்ட பேர் தான் உருவாக்கி தரும்.